அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பரணி காலையில் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு சண்முகம் சொல்ல வராங்க. போது நிறுத்துடா, எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சி வேண்டான்னு சொல்லிட்டியே, அதுவும் பிஜி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கொடுப்பனை தெரியுமா? இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு வேண்டான்னு நீ சொன்னதுக்கப்புறம் நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்க விரும்பலைங்கிறாங்க பரணி. நீ வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன எதுக்குன்னு கேட்டிருப்பேனாடா. நீ இனிமேல் என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாங்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறத நீ காது கொடுத்தாவது கேளுன்னு சண்முகம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொன்னதையெல்லாம் இது வரைக்கும் கேட்டது போதும். இனிமேல் நீ சொல்கிற வேக்கானத்தையெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இனிமே நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நான் கேட்கவும் இல்லைங்கிறாங்க பரணி. வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டாம்னு சொன்னேன், அதுக்கும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் மாட்ட மோஞ்சி வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட கெஞ்சுற மாதிரி பேசாத, இதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்லைங்கிறாங்க பரணி. பரணி நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையேங்கிறாங்க சண்முகம். நீ சென்டிமெண்ட்டாக பேசி எனக்கு ஏமாற்றணும்னு நினைக்காதடா. வெளிநாட்டில் போய் நான் படிக்கக்கூடாதுன்னு நீ நினச்ச, அதுதானே உன்னோட சென்டிமெண்ட்டெல்லாம் போது நிறுத்திக்கையாங்கிறாங்க பரணி. நீ வேண்டான்னு சொல்லிட்டியெல்லாம், இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா தான் இருக்கேன், முதல்ல என்னை தூங்க விடுன்னு சொல்லிட்டு பரணி கோவமாக படுத்துக்கிறாங்க. சண்முகம் பரணிக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே, இப்படி கோச்சுக்கிட்டாலேன்னு நினைச்சு வருத்தமா நிக்கிறாங்க சண்முகம். மலையின் கடையில ஏதோ சலிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வெட்டுக்களை பாரு, இப்படியே போட்டது ஓட்டபடி போயிட்டானே, இவன் அப்பனை செய்வான் அப்படின்னு சொல்லி சண்முகம் கீழே கொண்டு அதை சலிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இங்க சவுந்தரபாண்டி சனியன் கடையை வந்து பாக்குறாங்க. என்னது கடையில ஒருத்தரையும் காணா, அந்த வெட்டுக்கிளையாவது இருப்பா, அவனையும் காணமேங்கிறாங்க. என்னது மாமனாரு அந்த சனியன் குரலாட்ட கேக்குதே, சரி கடையில யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு போய் தொலையிட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சனியன். சனியா நல்ல விதமா சொல்ற மாதிரி சொல்லி அந்த சண்முக பையில ஏத்தி விடலான்னு பார்த்தா, இப்ப இங்க பார்த்தா அவனை காணுமே. ஒன் பாத்ரூம்க்கு போயிருந்தா கூட இந்நேரம் வந்திருக்கணும், இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சனியன் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஐயா நம்ம சொல்ல வந்ததா லெட்டரா எழுதி வச்சுட்டு போலாமாங்கிறாங்க. எது லெட்டரு கைப்பட எழுதி வச்சுட்டு போறதா? ஏண்டா டே அடிச்சுனா பார்த்துக்கோ, பேசாம நில்ல. சரி சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க ஐயா. பரணி பாப்பா அமெரிக்கா போயிருச்சுன்னா சண்முக பையில அந்த பரணி பாப்பா கிட்ட இருந்து பிரிச்சிட முடியுமான்னு கேட்கறாங்க சனியன். டேய் அவங்க கடைக்கு முன்னாடியே வந்து அவனை பிரிக்கணுங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, என்ன சொல்றது புரியுதா அப்படின்னு சவுந்தரபாண்டி சனியன் நடக்கிறாரு. எப்படி பேசணும் தெரியுமா? டே சண்முகா, உன் பொண்டாட்டிக்கு அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ அமெரிக்கா அனுப்பி வச்சின்னா அவன் நல்ல நிலைமைக்கு வருவான்னு அவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசணும்டா. அந்த வெறுமையை சண்முகம் நம்புற மாதிரி அவன் மண்டையை கழுவி பரணியை எப்படியாவது அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும். பரணிக்கு தெரியாது நம்ம புருஷன் இவ்வளோ தூரம் நம்மளை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறான்னு அவன் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இவனை விட்டு அவள் ரொம்ப தூரம் இவளை விட்டு போறான்னு அவனுக்கு தெரியும். 4 வருஷம் இவனை விட்டு போனா தான் அவளுக்கு உலகமே என்னன்னு தெரியும். அதுக்குள்ளேயே பல சித்து வேலைகள் எல்லாம் செஞ்சு இந்த வெறுமைய குடும்பத்தை நான் உடைச்சிட மாட்டேன்னா உடைச்சிருவேன் பாரு. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இந்த வெறுமையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம பரணி பாப்பா தானே கூட துணையா இருந்திருக்கு. அதுக்கு தானே சனியா இப்படி ஒரு லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அதுக்கு தானே சனியா இப்படி ஒரு ஐடியா போட்டிருக்கேன். இந்த வெறும்பைய தனியா இருக்கும்போது பரணியும் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா வெறும்பையன் குடும்பத்தை அக்கு வேற ஆணி வேறையா தனித்தனியா நான் பிரிச்சு, அடுத்தது முத்துப்பாண்டியை எஸ்கேயும் பிரிச்சிடுவேன், அப்புறம் வீரா கனி இவங்களையும் எல்லாத்தையும் பிரிச்சு அந்த குடும்பத்தை நான் கொத்துக்கறி போட்டுற மாட்டேன்டா சனியா. பரணி அமெரிக்காவில இருந்து வரதுக்குள்ளையா இந்த வெறும்பைய சண்முகனை ஒண்ணும் இல்லாதவனாக்கி எங்க காலடியில அந்த துண்டை இடுக்குல வச்சுக்கிட்டு அப்படியே என் காலடியில உட்கார வச்சிட மாட்டேனா, அப்படி உட்கார வைப்பேன்டா, இது சத்தியமுடா சனியா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டிக்கு எம்எல்ஏ கிட்ட இருந்து போன் வந்துருது. ஐயா மதுரையில இருந்து வந்துட்டீங்களா, சரி இதோ வரங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சனியன் கிட்ட சொல்லி, வாடா எம்எல்ஏ வந்திருக்காராம், நம்ம போய் வரவேற்கணும், பெரிய மலையை வாங்கிட்டு போலான்னு சனியனும் சவுந்தரபாண்டியும் அங்கிருந்து போயிடுறாங்க. சண்முகத்துக்கு எல்லா விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த பரணி கிட்ட சொல்லான்னு வந்திருக்காங்க. அட கேடுகட்ட மாமனாரே, என் குடும்பத்தை பிரிக்கத்தான் நீ இந்த திட்டம் போட்டிருக்கியா? பரணி அமெரிக்காவுக்கு போனா தானே நீ என் குடும்பத்தை பிரிப்ப, பரணி அமெரிக்காவுக்கு போக விடாம இங்கேயே வச்சிருந்தா நீ எப்படி பிரிப்பேன்னு நானும் பாக்குறேன். இந்த விஷயத்தை எப்படியாவது பரணி கிட்ட சொல்லி ஆகணும்னு தான் வீட்டுக்கு வராங்க சண்முகம். பரணி கிட்ட சொல்றதுக்காக சண்முகம் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா பரணி அதை காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்ல. பரணி உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு உங்க அப்பன் கேடு கட்டவன் பண்ணன அயோக்கியத்தனத்தை சொல்லலான்னு முயற்சி பண்ணனா நீ அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறியேன்னு வருத்தப்பட்டு நிக்கிறாங்க சண்முகம். என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு எஸ்கே கிட்ட இருந்து முத்துப்பாண்டியை பிரிக்கிறதுக்கு தான் உங்க அப்பன் போட்டிருக்கிற திட்டம்ங்கிறது உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தா நீ காது கொடுத்து கூட கேட்கலையே. சண்முகம் வருத்தத்தோடு நினைச்சுக்கிட்டு சாமியை கும்பிடுறாங்க. கடவுளே எப்படியாவது இவளுக்கு புரிய வச்சு என்கிட்ட இருந்து பரணி பிரியாம நீ பாத்துக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. முத்துப்பாண்டி தனியா படுத்திருக்காங்க. அங்க எசிக்கு வராங்க. என்னமாமா எதுவும் யோசனையில இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஆமாண்டி, உங்களுக்கு மட்டும் உங்க அண்ணன் நல்லவன், மற்றவங்களை பத்தி அவ எதுவும் கண்டுக்க மாட்டான் அப்படித்தானே கேட்கும்போது, ஐயோ அண்ணன் உங்களை ஏதாவது சொல்லிடுச்சான்னு கேட்குறாங்க எஸ்கி. உங்க அண்ணக்காரனுக்கு மட்டும் எதுக்கு இந்த சுயநலம், அவன் தங்கச்சியை மட்டும் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறான். ஏன் பாவல பரணியை மட்டும் அவன் கிள்ளைக்கேறியா நினைக்கிறான். இந்த குடும்பத்துக்காக பரணி என்னெல்லாம் செஞ்சிருக்கா. அவளோட ஆசை லட்சியம் எல்லாமே மேல மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அமெரிக்காவில் போய் படிச்சா அவளோட எதிர்காலம் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா உன் அண்ணன் என்னன்னா ஒரே வார்த்தையில போகக்கூடாதுன்னு சொல்லுவானா. அவன் நினைக்கிற மாதிரியே பரணியும் போகக்கூடாதான். ஏண்டி எதுக்குடி உங்க அண்ணனுக்கு இவ்வளவு சுயநலம்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஐயோ எங்க அண்ணனுக்கு சுயநலமெல்லாம் கிடையாதுங்க, அண்ணன் வேண்டான்னு சொல்லுதுன்னா நிச்சயமா அதுல ஏதாவது நியாயம் இருக்குங்கிறாங்க எஸ்கே. ஆமா பொல்லாத நியாயம் இருக்குங்க சார்.
ஐயோ! அப்படியெல்லாம் இல்ல. நீங்க தப்பா நெனைக்கிற மாரியெல்லாம் எங்க அண்ணன் அப்படி நடந்துக்காதுங்கிறாங்க. ஆமா 5, 6 வெங்காயம் இருக்கு. உன்னையும் உன் தங்கச்சியும் அவன் வீட்லயே இருக்கணும்னு கூட்டிட்டு வந்தான். பத்தாக்குறைக்கு என்னையும் வெங்கடேஷையும் இதே வீட்ல தான் அவங்களோட வாழணும்னு சொல்லிட்டான். மொத்த ஆளுகளையும் கட்டி ஆளருக்க ஒரு ஆள் வேணுமல்ல, அதான் என் தங்கச்சிய இங்கேயே வச்சு கட்டி போட பார்க்குறான். அப்படித்தானேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஐயய்யோ! மாமா என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? நெனச்சு பார்த்தா வெறுப்பா இருக்கு தெரியுமா? உங்கூட வாழணும்னு தானே நான் எங்க அம்மாவ விட்டு உங்கூட வந்திருக்கேன். நீங்க எல்லாருமே வேணுங்கிறக்காக தான் பரணியும் பேசாம அமைதியா உங்களோட இருந்துட்டு இருக்கா. உங்க எல்லாத்தோட ஆசையும் நிறைவேத்துறதுக்கு பரணி வேணும். ஆனா பரணியோட ஆசைய மட்டும் நிறைவேத்துறதுக்கு உங்க யாருக்கும் மனசுல அப்படித்தானேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஐயோ! அண்ணன் ஏன் இப்படி செய்யுதுன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க எஸ்கே. எஸ்கே இன்னுமா புரியல? பரணி இந்த வீட்ல இருந்துக்கிட்டு உங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனா பரணி கிளினிக் கூட போகாம உங்க எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு உங்களை எல்லாத்தையும் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா இன்னும் அவன் சந்தோஷப்படுவான். அவ்வளவுதானே அவனுக்கு. அதே நேரத்துல ரத்னா டீச்சரா இருக்கா, வீரா போலீஸா இருக்கா, கனி பாடகையாக போறா, நீயும் ஒரு மளிகை கடைக்கு ஓனரா இருக்க. ஆனா என் தங்கச்சி மட்டும் இந்த வீட்டுக்கு அடிமை. அப்படித்தானே? இங்க பாருடி, இதுக்கு மேல என் வாயை கிளறாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நான் படுக்கிற தூக்கம் வருதுன்னு படுக்கிறாங்க முத்துப்பாண்டி. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் பரணி எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இந்த பக்கமா பால் கை வச்சு எல்லாத்துக்கும் காப்பி போட்டுட்டு இருக்கும்போது கனி ஓடி வந்து துண்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருள்களையும் எடுத்து கொடுத்து, கனி நீ போய் குளிச்சுக்கடி, இது வீராவோட துண்டு தான், வீராவுக்கு நான் வேற ஏதாவது கொடுத்துக்கிறேன், இப்போதைக்கு நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சமாளிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. திரும்ப ஓடி வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு அடுத்தது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா காப்பி எடுத்து கொடுக்குறாங்க பரணி. தானும் ஒருத்தியே இட்லி ஊற்றி சாம்பார் வச்சு லஞ்ச் பாக்ஸ்கெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு பரிமாறிட்டு தானும் ஒரு வா அப்படி இப்படின்னு அள்ளி கிள்ளி போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் வந்துடுது. அவங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட் தான் கூப்பிடுறாங்க. நான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், மாத்திரையெல்லாம் சரியாக தான் சாப்பிட்டேன், என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரணி பதறி போயிடுறாங்க. இந்த பக்கமாக சண்முகம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கடவுளே அப்பனே முருகா, என்னால் பரணி மட்டும் என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது, உண்மை என்னங்கிறத அவளுக்கு புரிய வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பரணிக்கு ஃபோன் பண்ணவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள தனியாக வர வேண்டாம், நீங்கள் யாரையாவது கூட்டிகிட்டு வந்துருங்கக்கா, மயங்கிக்கு இது விழுந்துடாதீங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு பரணி நல்லா சாப்பிட்டுன்னு சாப்பிடாம கை கழுவிட்டு பறந்து எடுத்துக்கிட்டு சண்முகத்தை கூப்பிட்டு கிளினிக் போகிறக்காக தயாராகிறாங்க. பரணி என்னடி ஆச்சு, சாப்பிடாம கூட கிளம்பிட்டியான்னு வீரா கேட்குறாங்க. ஆமாடி, ரொம்ப அர்ஜென்ட், பேஷண்ட்டுக்கு பிபி குறைஞ்சு தலை சுத்தால் வந்துருச்சான், நான் இப்போவே போய் பார்த்தாகணுங்கிறாங்க பரணி. அப்போ அங்கே முத்துப்பாண்டி வராங்க. இல்லை பரணி, நீ இருக்கிறவங்களை எல்லாம் கவனிச்சுக்கிற, வீட்லேயும் பம்பரமா சுரண்டு சுரண்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு கவனிக்கிற, இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு அமெரிக்கா போக உனக்கு மனசு வருமா என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ எதுக்குடா அதை பற்றி பேசுறேன்னு கேட்குறாங்க பரணி. இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ இப்போ விட்டுட்டு போயிட்டீன்னா இந்த குடும்பத்தை உன்ன மாதிரி வேற யார் பார்த்துக்க முடியும்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. இங்கே பாருடா, எனக்கு என்னோட லைஃப் தான் முக்கியம், 2 வருஷத்தோட படிப்பு தான் முக்கியம், எனக்கு என்னோட எதிர்காலம் தான் முக்கியங்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, எல்லாரும் பொத்துக்கத்தான் வேணும், நான் 2 வருஷம் படிக்க போகிறத யாராலையும் நிப்பாட்ட முடியாது, நான் அமெரிக்கா போய்தான் தீர்வேங்கிறாங்க. ஆமாடி பரணி, எனக்கு கடை வேலை வேற இருக்கு, ஆனால் நீ போயிட்டீன்னா நான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியலையேங்கிறாங்க எஸ்கே. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், ஆனால் நான் போகிறத நிறுத்த முடியாதுடி, நான் போயிட்டா அப்புறம் நீங்கள் எல்லாரும் கவனிச்சு தானே ஆகணுங்கிறாங்க பரணி. சண்முகம் போகலாமா அப்படின்னு பரணி கேட்குறாங்க. 2 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகிடாது, பொறுமையாக போகலாங்கிறாங்க. அந்த 2 நிமிஷத்தில் உயிர் போயிட்டு அதை திருப்பி கொண்டு வர முடியாது, எனக்கு என்னோட வேலை முக்கியம், போகலாமா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றாங்க. பரணி எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரப்படுறேங்கிறாங்க. இங்கே பார், பேச்சு கொடுத்து நேரத்தை வீண் பண்ணாத, இப்போ நீ வரப்போறியா இல்லையா, இல்லை நான் நடந்தே போய்ட்டுமான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன், சரி வா அப்படின்னு சண்முகம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பரணி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறமா வைகுண்டம் எஸ்கே கிட்ட கேட்குறாங்க, இந்த பையன் என்ன வருத்தமாக நினச்சிருக்கானா, கோவமாக இருக்கானா, ஒன்றுமே புரியலைங்கிறாங்க. ஆமாப்பா, எனக்கும் ஒன்றும் தெரியலைங்கிறாங்க எஸ்கே. அண்ணா அமெரிக்கா போக வேண்டாம்னு சொல்லுது, இவன் என்னடான்னு பார்த்தா சோத்தை கூட திங்காம வேலை தான் முக்கியம்ட்டு போயிட்டு இருக்கா. 50 வருஷமா நான் அவள் கூடயே வந்திருக்கேன், ஆனால் சிரிச்சுக்கிட்டே நான் அமெரிக்காவுக்கு போயே தீர்வேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்னாலேயே அவனால புரிஞ்சுக்க முடியலையேங்கிறாங்க முத்துப்பாண்டி. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரின்னு தெரியல, ஆனால் சண்முகம் வேண்டான்னு சொல்கிறான், பரணி சிரிச்சுக்கிட்டே போறேன்னு சொல்கிறா, ஆனால் எப்படி போவான்னு தான் ஒன்றும் தெரியலைங்கிறாங்க. வேணா பாரு, நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் கண்டிப்பாக அவள் போய்த்தான் தீர்வா, அவன் நினச்சதை நடத்து தான் போறா பாருங்கன்னு சொல்கிறாங்க எஸ்கே. சரி சரி, எனக்கு சுடுதண்ணி போட்டு வச்சியா, நான் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிறாங்க முத்துப்பாண்டி. எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேங்கிறாங்க எஸ்கே. வைகுண்டத்துக்கு சண்முகம் பேசுனதெல்லாம் நினச்சி சந்தேகமாக இருக்குது, என்னது இந்த கேப்ப பையன் மைக்கை பிடிச்சி வக்கனையாக சொன்னானே, சரி பரணி அமெரிக்கா போயிட்டு வரட்டுன்னு இப்போ என்ன பிரேக் கீர் போடுறான்னு கேட்ட, கோட்டி கீட்டி பிடிச்சிருச்சா, இவனை பற்றி ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலையே, ஏன் இப்படி சொல்கிறான்னு நினைக்கிறாங்க வைகுண்டம். கோட்டிக்கார பையன் எப்போ எப்படி மாறுவான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே முருகா, எப்படியாவது இந்த பரணி அமெரிக்கா போகிறதுக்கு நீ தான்ப்பா ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. சண்முகம் பரணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சு இவளுக்கு, நேற்று நைட்டு அமெரிக்கா போக வேண்டாம்னு சொன்னதுக்கு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருந்தா, இப்போ என்னடான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசாமல் அமைதியாக வரலே, சைலண்ட்டாக இருக்கா, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறாங்க சண்முகம். சண்டை போடுறத விட சைலண்ட்டாக இருந்தால் தான் நெஞ்சு பதறதுன்னு நினச்சிட்டு வராங்க சண்முகம். அப்போ பரணிக்கு ஒரு ஃபோன் வருது. அக்கா இப்போ வந்துடுவீங்களா, என்னால் ரொம்ப முடியல, கை காலெல்லாம் தளர்வாக இருக்குது, சீக்கிரம் வந்தீங்கன்னா பரவாயில்லைன்னா அந்த அம்மா கூப்பிட்றாங்க. அக்கா இப்போ வந்துடுவேன், நீங்கள் அங்கேயே உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி 2 பேரும் கிளினிக் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பரணி சண்முகத்துக்கிட்ட, எனக்கு பசி உயிர் போகுது, எனக்கு டீயும் பண்ணு வாங்கிட்டு வாடாங்கிறாங்க. வீட்லேயே 2 இட்லி சேர்த்து பிச்சு போட்டு சாப்பிட்டு வர வேண்டியதானேடா, உன் பொண்டாட்டிக்கு பண்ணு வாங்குறதுக்கு கூட உனக்கு காசு இல்லையான்னு கேட்குறாங்க. சண்முகம் எதுவும் பேசாமல் அமைதியாக போகிறாங்க. மறுபடியும் சண்முகம் பரணி கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க. பரணி காது கொடுத்து கேட்காம இருக்காங்க. சொல்ல வந்தது என்னன்னாவது கேட்கக்கூடாதா, காது கொடுத்து கேட்கக்கூடாதான்னு சண்முகம் கேட்டு நிற்கும் போது அப்போ பரணி நினைக்கிறாங்க,
டேய் அமெரிக்கா போகக்கூடாதுன்னு நீயா ஏதாவது ஒரு காரணத்தை என்கிட்ட சொல்லி நம்ப வைக்க போற. அதையும் நான் சரின்னு கேட்பேன்னு நினைச்சியா? ஆனா நீயா அமெரிக்கா போய் படின்னு சொல்லத்தான் போற. அதையும் நான் எதிர்பார்க்கத்தான் போறேன்னு எதிர்பார்ப்போட இருக்காங்க பரணி.